உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும். ஐயோ, விஜய் சேதுபதிக்கு ஒரு லைஃப் தான் இருக்கு. அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா? ஸோ ஆல் ரைட் கைஸ் அண்ட் வெல்கம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 ஹார்ட் லைஃப் சிஸ்டம் வீடியோ கேம்ஸ்க்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 3 சான்ஸு. நீங்கள் 3 வாட்டி அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா கேம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்க்ராட்ச்சில் வந்து அதை எப்படி சிம்பிளாக கிரியேட் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த கேமில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் அனலைஸ் பண்ணோம்னாலே நமக்கு புரிஞ்சிடும். மொத்தம் எத்தனை இருக்குது? 3 லைஃப் இருக்குது. ஸோ விஷுவலாக நம்ம கண்ணுக்கு என்னென்ன தெரியுதோ அதை நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட ஒர்க்கிங்கை நம்ம யோசிக்கலாம். அவர் டாக்டர். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஹார்ட்டை வந்து இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு எத்தனை ஹார்ட் இருக்கும்? 3 ஹார்ட் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஸ்டியூம்ஸ்குள்ளே போயிட்டு நல்லாவே குட்டி ஆக்கிடலாம். அப்புறமா இதை ஸ்க்ரீனில் வந்து டாப்பில் இங்கே தானே வரும், இந்த கார்னரில் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா Ctrl+C Ctrl+V. நமக்கு 3 லைஃப் ரெடி ஆகிடுச்சு. கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்பிளேலையும் தெரியுது. இங்கே நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளேயர் வந்து அவுட் ஆகிட்டான் அப்படின்னா 2 லைஃப் ஒன்றா டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3ஆவது மட்டும் தூக்கிடலாம். அப்புறமா மறுபடியும் இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒரு லைஃப் இருக்கும்போது இருக்கும்ல, ஸோ அதுக்கு இதை தூக்கிடலாம். இப்போது எம்டியாக லைஃபே இல்லாத டைமில் நம்ம கேம் வந்து ஓவர் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம எம்டியாக லைஃப் இருக்கிறதையும் ஒரு எலமெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிட்டு இதையும் தூக்கிடலாம். இங்கே ஒன்றுமே கிடையாது. விட்டுருங்க சார், பயமாக இருக்கு சார், போயிடும் சார். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்லை சார், அவரு பார்த்தா சார். யாரு? டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு. ஸோ கைஸ், இப்போது இந்த ஹார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். பட் கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறதுக்கு நமக்கு வேரியபிள்ஸ் தேவை. ஏன்னா அதுதான் வந்து ஒரு வேல்யூவை குறிக்குது. ஸோ வேரியபிள்ஸ் மூலமாக நம்ம ஹார்ட் ரெடியூஸ் ஆனால் என்ன நடக்கணும், ஹார்ட் ஒன்றுமே இல்லைனா என்ன நடக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவனுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மேக் வேரியபிள் கொடுத்துருங்க. லைஃபு அப்படின்னு சும்மா போட்டுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. நான் லைஃப்னு போடுறேன், நீங்கள் லைவ்ஸ்ன்னு போடுங்க, என்ன வேணால் போடுங்க கைஸ். ஸ்விட்ச் காஸ்டியூம் டு என்னோட ஃபஸ்ட்டு ஸ்ப்ரைட் பேர் ஹார்ட் ரெட், அதாவது 3 லைஃப் இருக்கிறது. ஸோ இப்போது என்ன நடந்தாலும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் 3 லைஃப் ஃபஸ்ட்லேருந்து வந்துடுது. ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு பிளேயர் நமக்கு ஒன்று தேவை. ஸோ அதையும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். ஸோ கைஸ், நான் வந்து ஒரு காட்டு கழுகு எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ண உடனே பிளேயரோட லைஃபோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இருக்கணும். ஸோ செட் லைஃப் டு 3. ஸோ இப்போது வந்து நமக்கு ஃபார் எவர் இஃப் தேவை. ஏன்னா இதுக்கப்புறம் பண்ண போகிற ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும்ல. ஒரு ஆப்ஜெக்டை தொட்டு அது வந்து ஒரு ட்ராப்பாக இருக்குது. ஸோ அதை தொட்டால் தான் வந்து நம்மளோட பிளேயரோட லைஃப் குறையும்ல. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு டேஞ்சர் ஸ்ப்ரைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிறேன், நானும் நீங்களும் ஒன்று எடுத்துக்கோங்க கைஸ். இங்கே வந்து ஹெட்ஜ் ஹாக் ஒன்று இருக்குது கைஸ். இந்த ஹெட்ஜ் ஹாக் வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்குது. நம்மளோட இந்த விலங்கு வந்து இந்த ஹெட்ஜ் ஹாகை தொட்டால் அவனுக்கு லைஃப் குறையணுங்கிறத நம்ம கோட் பண்ண போகிறோம். இப்போ கிரிஃபின் இதை தொட்டுக்கலாம். ஸோ இஃப் டச்சிங் நமக்கு தேவை. இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி நம்ம பழைய இதுலேயும். ஸோ இப்போ வந்து இந்த ஹெட்ஜ் ஹாகை போய் இவன் தொட்டான் அப்படின்னா வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வருது கைஸ். அதில் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் லைஃப் அப்படின்னு போட்டுடலாம் கைஸ். ஏன்னா ஒரு லைஃப் குறையுதுல்ல, ஸோ அதனால லைஃப்பை தொலைச்சிட்டேடா நானா, இப்போலாம் சொல்லாதாண்ணா. இதுக்கப்புறமா நம்ம வந்து வெயிட் 1 செகண்ட் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து நம்ம ஹார்ட் ஸ்ப்ரைட்டுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸோ இப்போ ஹார்ட்டில் என்ன நடக்கணும்? ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கமாண்ட். ஸோ இப்போது நமக்கு இங்கேயே வந்து இன்னொரு கமாண்ட் இருக்கும், வென் ஐ ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. ரைட், இதோ இங்கே இருக்குது. லாஸ்ட் லைஃபு அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மெசேஜ் வந்தால் மட்டும் பத்தாதில்ல, அது வந்து ஃபங்க்ஷன் ஆகணும், அது ஒர்க் ஆகணும். ஸோ வேரியபிளில் சேஞ்ச் லைஃப் பை -1. ஓகே,
ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இஃபுக்குள்ளே வந்து நம்ம ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் போட்டுக்கலாம். இதில் வந்து இதை வந்து இதுக்குள்ளே போடணும் கரெக்டாக, இந்த பாக்ஸ்க்குள்ளே. ஸோ இப்போ வந்து லைஃப் வந்து 3 இருந்ததுன்னா காஸ்டியூம் வந்து நமக்கு எந்த காஸ்டியூம் நம்ம பார்த்துக்கலாம். 3 லைஃப் இருக்கிற காஸ்டியூம் எதுவோ அதை கரெக்டாக கோட் பண்ணிடலாம். காஸ்டியூம் 1 இதில் தான் வந்து நமக்கு 3 ஹார்ட் இருக்குது. ஸோ லைஃப் வந்து 3 இருந்தால் இது நடக்கணும், லைஃப் 2 இருந்தால் இது வரணும், லைஃப் 1 இருந்தால் இது வரணும். எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி தான் கைஸ். இல்லை மறுபடியும் ஒரு இஃபெல்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ அதை வந்து இங்கே வச்சுட்டு இப்போ வந்து லைஃப் வந்து 2 இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ லைஃபு மறுபடியும் ஆப்ரேட்டர்ஸ் தேவை கைஸ். ஒரே கமெண்ட் தான் ரிப்பீட் ஆகும், ஏன்னா 3 லைஃப்க்கும் நமக்கு மாறணும். அதை தான் நம்ம இங்கே வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைஃப் வந்து இஃப் லைஃப் ஈக்குவல் டு 2 மறுபடியும் இங்கே லைஃப் இதுக்குள்ளே போட்டுட்டு ஸ்விட்ச் டு காஸ்டியூம் நம்பர் என்னங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க. ஹார்ட் ரெட் 2 வேரியபிள்லேருந்து லைஃப் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிடலாம். மறுபடியும் ஸ்விட்ச் காஸ்டியூம், ஏன்னா 3ல் தான் வந்து நமக்கு ஒரு ஹார்ட் இருக்குது. அடுத்து நமக்கு என்ன தேவைன்னா மறுபடியும் அதுதான் கைஸ். மறுபடியும் இன்னொரு ஒரு இஃபெல்ஸ் இஃபெல்ஸ் வேணாம், ஏன்னா இன்னும் 1 தான் இருக்குது. ஸோ இஃப் எடுத்துக்கலாம் இந்த டைம். இஃப் லைஃப் ஈக்குவல் டு 0 ஸ்விட்ச் டு காஸ்டியூம் ஹார்ட் நம்பர் 4. முடிஞ்சுதா? இந்த இடத்துல இதை இங்கே அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா? அது ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணணும். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ப்ராட்காஸ்ட் வந்து லாஸ்ட் லைஃப் மெசேஜ் தான் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து இவங்ககிட்ட பிளேயர்கிட்ட சொல்லியிருக்கோம். அதே விஷயத்தை இங்கே சொன்னால் மட்டும்தான் இது வந்து ரெடியூஸ் ஆகுது. எல்லாம் இடம் எம்டியாக இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம், பக்காவாக இருக்குது. ஸோ நம்மளோட லைஃப் சிஸ்டம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ போகிறேன். பார்க்கி பெண்ணை தொடும்போது ஹெல்த் குறையுது. மறுபடியும் தொட்டேன், 3 லைஃபும் காலி ஆகிடுச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு லைஃப் எப்படி க்ரியேட் பண்ணணும், லைஃப் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது வீடியோ கேம்ஸில் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம செஞ்சும் பார்த்துருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.